கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவபிள்ளைகளாகி நாம் இந்த புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் பாராட்டின பெரிதான கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தைரியம் பாராட்டினேன். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இந்த வசனத்தின் பிரகாரமே கர்த்தர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் தேவபிள்ளைகளாகி நமக்கு தயை பாராட்டி நம்முடைய ஜீவனை அவர் பராமரித்து பாதுகாத்து வருகிறார். தேவபிள்ளைகளாகி நம்மை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு தருகிற பலன் தான் அவருடைய வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தையினால் மட்டுமே தேவபிள்ளைகளாகி நாம் ஒவ்வொரு நாளையும் காணவும் அதை கடக்கவும் செய்வோம். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்தினது. இந்த நாளில் இந்த புதிய மாதத்திற்குள்ளே தேவபிள்ளைகளாகி நாம் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்மை அவருக்குள் பலப்படுத்த நமக்கு தருகிற அவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 50வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகை பரியந்தம் தேவபிள்ளைகளாகி நம்மை நம்முடைய தேவனுக்குள் பலப்படுத்த கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தை தான் இந்த வசனம், ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். இதுதான் கர்த்தர் இந்த மாதத்துல மீண்டும் ஒரு விசை நமக்கு நினைப்பூட்டி நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் அவர் தருகிற வாக்குத்தத்தம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். தேவபிள்ளைகளாகி நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றி ஒவ்வொரு நாளும் பலப்படுத்த வார்த்தையை தருகிறார். அதிலும் இந்த வார்த்தை அவருடைய வருகை பரியந்தம் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியான ஒரு விசேஷித்த வார்த்தையா இருக்கு. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். இதை ஒரு விசுவாச அறிக்கையை போல ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய அனுதின அனுபவம். இந்த வார்த்தையின்படிதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் அழைத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். நமக்கு துணையாக எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், காலங்கள் மாறினாலும், மனிதர்கள் சூழ்நிலைகள் மாறினாலும், மாறாத ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு துணையா இருப்பதை நாம் ஒவ்வொரு நிமிடமும் அறிந்து அது நிமித்தம் நாம் பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது கர்த்தருடைய ஆசை. சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாம் அறிந்து அது நிமித்தம் நாம் பலப்பட வேண்டும். அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். இந்த வார்த்தையை ஒரு விசுவாச அறிக்கையாக அனுதினமும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது கர்த்தருடைய வாஞ்சை. ஏன் தெரியுமா? ஒன்றுக்கும் உதவாத, யாரும் விரும்பாத, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நம்மை சர்வவல்லமையுள்ள தேவன் அவருடைய சொந்த பிள்ளைகளால் தெரிந்து கொண்டார். இது அவர் நமக்கு பாராட்டின மிகுந்த கிருபை. அவர் நம்மேல் காட்டின அன்பு, அநாதி சிநேகத்தால் நான் உன்னை நேசித்தேன் என்று அவர் நமக்கு தந்த அந்த வார்த்தையை நம்மை அவர் தெரிந்து கொண்டதினால் அவர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். இவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அவர் நமக்கு துணை செய்வதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனால் மட்டுமே நாம் பலப்பட வேண்டும். இதுதான் கர்த்தருடைய வாஞ்சை, கர்த்தருடைய விருப்பம். இந்த மாதத்திலே மீண்டும் ஒரு விசை தேவபிள்ளைகளாகி நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு துணையா இருப்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். நான் உனக்கு துணையா தான் இருப்பேன். அதுதான் நான் உனக்கு தருகிற வாக்குத்தத்தம். எப்பவுமே நான் உனக்கு துணையா தான் இருக்கிறேன். உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாக்க, உன்னை போஷிக்க, உன்னை வழிநடத்த, உனக்காக யாவையும் செய்து முடித்து நித்தியத்திலே உன்னை என்னோடு கூட நித்தியமாய் வாழ செய்ய நான் உனக்கு துணையா இருக்கிறேன். தாயின் கரையில் உருவாக்கும் முன்னமே உன்னை அறிந்து உன்னை குறித்த திட்டத்தை நான் அறிந்திருப்பதினால் நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனா இந்த வாக்குத்தத்தம் இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. அதுதான் தேவன் நமக்கு துணையா இருப்பதை நமக்கு வார்த்தையாய் தந்திருக்கிறார் அல்லவா, அதை நாம் அறிந்து நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று நாம் கர்த்தருடைய இருதயத்தை களிகூற பண்ண நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும். நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டுமானால் முதலாவது நாம் அதை அறிந்திருக்க வேண்டும். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை அநேக முறை வேதத்துல அநேக விதமாய் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை அறிந்து கொண்ட தேவப்பிள்ளைகளாகி நாம் அதை அறிக்கை செய்ய வேண்டும். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிறார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். கர்த்தர் துணையா இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். ஒரு அதிகாரியோ ஒரு ஐஸ்வர்யவானோ உலகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்களோ நமக்கு துணையா இருந்தா நமக்கு ஏதாவது பிரயோஜனம், ஆண்டவர் துணையா இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அநேகர் கர்த்தருடைய அன்பை அறியாமலும் அவருடைய கிருபையை உணராமலும் அதை அலட்சியம் பண்ணி யோசிக்கலாம். ஆனா வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்தார், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. இன்னைக்கு அநேகர் இந்த கடைசி காலத்துல ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவருக்குள்ளே விசுவாசிகளாய் அவருக்கென வாழ்கிறோம் என்று தங்களை தாங்களே மெச்சிக் கொள்கிறார்கள். அப்படி தங்களை தாங்களே குறித்து சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் உண்மையாகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துணை செய்கிறாரே ஆனால் அவன் என்ன பண்ண மாட்டான்? நிச்சயமா வெட்கப்பட்டு போக மாட்டான். இந்த ஒரு அனுபவம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்கள் தான் உண்மையாகவே கர்த்தர் தனக்கு துணையாய் கொண்ட தேவஜனம். அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துணையா இருப்பாரே ஆனால் அவன் வெட்கப்பட்டு போக மாட்டானா அப்படின்னு கேட்டா நிச்சயமா வெட்கப்பட்டு போக மாட்டான். ஆனா இன்று அநேகருடைய வாழ்க்கை வெட்கப்பட்டு போனது போல இருக்கிறதே அப்படின்னு நம்ம தியானிச்சோம்னா, கர்த்தருக்காக உண்மையுத்தமாய் வாழ்ந்தும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தும் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக தங்களை அர்ப்பணித்தும் அநேகருடைய வாழ்க்கை, அநேக தேவ பிள்ளைகளின் வாழ்க்கை வெட்கப்பட்டு போனது போன்ற நிலையில் இருக்கிறதே அப்படின்னு நம்ம தியானிச்சோம்னா, இரண்டு விதமான ஜனங்களை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஒரு கூட்டம் தங்களை தாங்களே விசுவாசிகள் என்றும் கர்த்தருக்கு பிரியமான ஜனங்கள் என்றும் சொல்லிக் கொள்ளுகிறவர்கள். ஆனா உண்மையா அவங்க வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் அவர்களுக்கு துணை செய்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில பாவம் இருக்கும். பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்தமுள்ள தேவன் துணையாக அவர்களுக்கு பலனாக இருக்க மாட்டாங்க. அது நிமித்தம் அவங்க வாழ்க்கை வெட்கப்பட்டு போகும். ஆனா இன்னொரு கூட்டத்தார நீங்க பாத்தீங்கன்னா உண்மை உத்தவமாய் கர்த்தருக்காக வாழ்ந்தும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக தங்களை அர்ப்பணித்தும் அவங்க வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருக்கும்னா வெட்கப்பட்டு போனது போல இருக்கும். ஆனா அது முடிவை நீங்க பார்க்கணும். நீதிமானுடைய முடிவு சமாதானமா இருக்கிறது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தருக்காக உண்மை உத்தமாய் வாழ்கிற தேவ பிள்ளையின் வாழ்க்கையில ஆரம்பம் வெட்கப்பட்டு போனது போல இருந்தாலும் முடிவிலே நிச்சயமாய் இந்த வசனத்தின்படி கர்த்தர் அவர்களுக்கு துணை செய்கிறதுனால அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. இது கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். இது கர்த்தர் அவர்களுக்காக பாராட்டுகிற வைராக்கியம். சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், என் ஜனத்திற்காக நான் கடும் உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தமக்காக காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக சர்வ வல்லமையுள்ள தேவன் நிச்சயமா விட மாட்டார். ஆனா அவர்கள் வாழ்க்கை வெட்கப்பட்டு போனது போல இருக்கே அப்படின்னு நம்ம தியானிச்சோம்னா, வேதத்தில் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலும் துவக்கம் வெட்கப்பட்டு போனது போலதான் இருக்கும். ஆனா முடிவிலோ சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவாங்க, தேவ ஜனங்களோ கர்த்தரால் உயர்த்தப்பட்டு அவர்களிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவார். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறான். ஆபிரகாமின் வாழ்க்கை அதற்கு ஒரு எக்ஸாம்பிள். தானியேலின் வாழ்க்கை அதற்கு ஒரு எக்ஸாம்பிள். 99 வயது வரைக்கும் ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. வெட்கப்பட்டு போனது போன்ற ஒரு அனுபவம். ஆனா 100வது வயதிலே கர்த்தர் குறித்த ஏற்ற காலத்திலே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகி ஈசாக்கை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இன்று வரைக்கும் தேவபிள்ளைகளாகிய நாமும் விசுவாசிகளின் தகப்பன் என்று நம்முடைய முற்பிதாக்கள் என்று ஆபிரகாமை தான் குறிப்பிடுகிறோம். ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வளவாய் தேவன் ஆசீர்வதித்தார்.
ஆபிரகாமின் வாழ்க்கை வெட்கத்துல முடியல, வெட்கப்பட்டு போகல. தானியேலின் வாழ்க்கை அப்படிதான். சிங்க கெபில போடும் பொழுது வெட்கப்பட்டு போனது போலதான் இருந்தது. சத்துருக்களின் கரம் ஓங்கினது போல இருந்தது. மொர்தெகாய்க்கு விரோதமா தூக்கு மரத்தை உண்டு பண்ணின பொழுது சத்ருவின் கரம் உயர்ந்தது போல இருந்தது. மொர்தெகாய் வெட்கப்பட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தது. ஆனா முடிவோ தேவ ஜனங்களாகிய தானியேலும் மொர்தெகாயும் அவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டு அவர்கள் உயர்த்தப்பட்டு அவர்களிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்பட்டார். அவர்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்த சத்துருக்கள் அழிந்து போனார்கள், வெட்கப்பட்டு போனார்கள். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். நிச்சயமாய் தம்முடையவர்களுக்கு அவர் நீதியும் நியாயம் செய்யாமல் அவர் என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதியுள்ள தேவன் என்று வேதம் நம்முடைய தேவனை குறித்து சொல்லுகிறது. தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் கர்த்தரே நமக்கு துணையா இருக்கிறார் என்பதை உணர்ந்து சூழல் எப்படி இருந்தா என்ன, மனுஷன் யாருமே உதவலனா என்ன, மனுஷன் எல்லாருமே மாறினா என்ன நடந்தா என்ன, தேவர்களாகி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அவர் தந்த வாக்குத்தத்தத்தை, மகிமையான எதிர்காலத்தை குறித்த வாக்குத்தத்தத்தை தந்தது ஒரு மனுஷன் அல்ல, மாறுகிற மனுஷன் அல்ல, மனம் மாறுகிற மனுஷன் அல்ல. மனம் மாறாமல் சொன்னதை சொன்னபடியே தம்முடைய ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுகிற சர்வ வல்லமுள்ள தேவன். அவரை குறித்துதான் வேதம் சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிறார். அவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு துணை செய்கிறார். இதை தேவர்களாகி நாம் உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழணும். ஏன் தெரியுமா, நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், நிச்சயமா வாழ்க்கை வெட்கப்பட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனா அது முடிவோ சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவாங்க, பிசாசு அழிக்கப்படும். நம்முடைய தேவன் பிசாசை அழித்து போடுவார். தேவர்களாகிய நம்மையும் அவர் உயர்த்தி நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி தேவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். பரிசுத்தவான்களுக்கு நம்முடைய தேவன் செய்தாரையானால் இன்றும் அவருடைய வல்லமை இரட்டிப்பாய் வெளிப்பட அது போதுமானதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் நம்முடைய தேவன் அதை செய்து முடிப்பார். இந்த வாக்குத்தத்தத்துல இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய ஒரு வாக்குத்தத்தம், கர்த்தராகிய தேவன் சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார். அதனால இப்பொழுது நாம் சந்திக்கிற சூழ்நிலை குறித்த கவலை இல்லை, இதுவரைக்கும் நாம் சந்தித்து வந்த கடந்து வந்த சூழ்நிலை குறித்த கவலை இல்லை. ஏன்னா அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை மாற்ற, அதை நமக்கு நன்மையாக மாற்ற நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். ரோமர் 8:28 அதுதான் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று. நடக்கிறதை நன்மைக்கு எதுவாய் மாற்ற வல்ல தேவன் நடந்ததையும் நமக்கு நன்மையாக மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கிறதோ, நம்மை சூழ்ந்து நடக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இனி நடக்க போவதும் கர்த்தருடைய வார்த்தை தான், அவருடைய வாக்குத்தத்தங்கள் தான், நம்மை குறித்து நம்முடைய தேவன் வைத்திருக்கிற மகிமையான திட்டங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இதை தேவர்களாகி நாம் உணர்ந்தவர்களாக நம்ம என்ன செய்வோம், கர்த்தருக்குள்ளே களி கொடுத்து மகிழ வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார். ஆகையால் நாம் எந்த சூழலையும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். இவ்வளவு பெரிய மகிமையான வாக்குத்தத்தம், இதை தியானிக்கும் பொழுதே நம்முடைய இருதயம், ஆண்டவரே இதை நான் சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று அது வாஞ்சிப்பதை நம்மால் உணர முடியும். ஏன்னா வாக்குத்தத்தத்தை கேட்டு அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம் கேட்கிற வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். இப்ப இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு தந்த இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தின் 2வது பகுதியை நீங்க வாசிங்கன்னா, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமா இருக்கும். கர்த்தர் எனக்கு துணையா இருப்பதனால நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இதை நான் அறிந்திருக்கிறதுனால நான் என்ன செய்யணும் தெரியுமா? என்னுடைய முகத்தை கற்பாறையை போல் ஆக்கணும். இதை நாம் ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமையானால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பிரதானமான காரியம், கற்பாறை என்பது எதை உணர்த்துகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உணர்த்துகிறது. கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷன் புத்தி உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையில சொல்றார்.
அந்த இடத்துல கற்பாறை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உணர்த்துகிறது. தேவபிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பிரதானமான காரியம், தேவபிள்ளைகளாகி நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பிரதானமான காரியம். இன்று தேவபிள்ளைகளாகி நம்மை காண்கிறவர்கள் யாரை பார்க்கிறார்கள்? நம்முடைய சுயத்தையா, நம்முடைய சுய பலத்தையா, பெருமையா? நாம் வெளிப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தை நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் பார்க்கிறாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்மிடத்திலே வெளிப்பட்ட பழைய சுபாவங்களை ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் நம்மிடத்திலே நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்களே, ஆனால் அதனால் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு துணை செய்கிற அனுபவத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு துணை செய்து நாம் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் இந்த இரண்டு பிரதானமான அனுபவத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு இதை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்திருக்க வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளைகளா இருக்கணும். நம்முடைய சுபாவம், நம்முடைய பேச்சுவார்த்தை, நாம் பார்க்கிற காரியங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, ஆவி, ஆத்துமா, சரீரம் சகலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்கணும். நம்முடைய சுய சுபாவத்தை அல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களை பிரியப்படுத்தும்படியான சுபாவத்தை அல்ல, எந்த ஒரு காரியத்தை சார்ந்தது அல்ல. தேவபிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சுபாவத்தை உடையவர்களாய் மட்டுமே நாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம். நம்மிலே கிறிஸ்து வெளிப்படணும். இந்த ஒரு அனுபவம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த ஒரு மனுஷனால் மட்டுமே நாம் இப்பொழுது தியானித்த இந்த வாக்குத்தத்தத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அவன் வாழ்க்கையில் தான், அந்த மனுஷன் வாழ்க்கையில் தான் கர்த்தர் அவனுக்கு துணையாயிருந்து எந்த நிலையிலும் அவன் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாப்பார். இதை அறிந்து கொண்ட தேவ மனுஷனால் அந்த மனுஷனும் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழ முடியும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவம், ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். இதை நாமும் நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்மிலே கிறிஸ்து வெளிப்படணும். இவ்வளவு பெரிய ஒரு மேலான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள நிச்சயமாக தேவபிள்ளைகளாகி நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த நாம் நம்மை முழுமையால் முழு இருதயத்தோடு கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். எந்த ஒரு மனுஷன் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறானோ அவரை தேடுகையில் அவன் அவரை கண்டடைவான் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை தேடுகையில் அவன் என்னை கண்டடைவான் என்று கர்த்தர் சொல்லுகிறான். தேவபிள்ளைகளாகி நாம் ஆண்டவரை என்னிலே நீர் வெளிப்பட நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் நம்மை கர்த்தரை பார்த்து அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா இந்த அனுபவத்திற்கு உட்பட்டவர்களாய் நம்மை மாற்றி நம்மிலே கிறிஸ்து வெளிப்பட்டு உள்ளும் புறமும் உண்மை முத்தவுமாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளைகளால் நம்மை மாற்றி அதற்கென நம்மை ஆயத்தப்படுத்தி உருவாக்கத்தான் அவர் தம்முடைய ஆவியாகிய தேற்றவாழாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே வந்து அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி நம்முடைய வாழ்க்கை வேத வசனத்தின்படியே இருந்து இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையாய் மாற நம்மை உருவாக்கி நம்மிலே நம்முடைய எல்லாவற்றிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவது அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக முழு இதயத்தோடு ஆண்டவரை நீர் என்னிலே வெளிப்பட நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் தாம் சொன்னபடி நமக்கு துணை செய்து எந்த சூழலிலும் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மை பாதுகாத்து இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இம்மையில நமக்குள்ளே ஜீவனாகும், மறுமையில நமக்குள்ளே நித்திய ஜீவனாகும் அவர் நமக்குள்ளே கிரியை செய்வது அதிக நிச்சயம். தேவபிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையான கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். அவர் நமக்காக யாவையும் செய்து நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நம்மை கொண்டு அவர் செய்து முடித்து தேவபிள்ளைகளாகி நம்மை நித்திய ஜீவனிலே கர்த்தரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ அவர் வந்து நம்மை அழைத்து செல்வது அதிக நிச்சயம். அதற்கு முன்பாக இம்மையிலே அவர் நமக்கு தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றி சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் நம்மை உயர்த்தி நம்மளை மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார். ஆகையால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போலாக்கினேன். கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.